சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பதற வைக்கும் காரியம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வீட்டில் இருக்கும் ஒருவரை உன் எதிரியானவன் வசியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். முழுக்க முழுக்க உன் வீட்டில் இருக்கும் இந்த நபரினுடைய நிலைமை அவர்களின் வசமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த அப்பா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு இந்த அப்பா துணை இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கான ஒன்றை உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அப்பா உன்னோடு துணை இருக்கும் உனக்கு இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு சரியான ஒன்றை தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. பதற வைக்கும் காரியம் என்றவுடன் நீ பதற வேண்டாம் என்ற அவசியம் இல்லை. பதறாமல் நின்று யோசிக்கவும் செய்யலாம். நம்மை சுற்றி இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அதை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். இது எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் அப்பா இதை சொல்ல வருகிறேன் என்றால் இதை எத்தனை முறை நான் யோசித்திருப்பேன் என்பதையும் நீ சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக நடக்கக்கூடிய காரியம் அல்ல இது. உன் வாழ்க்கை நடக்கிறது என்றால் இதை நான் பலமுறை யோசித்து விட்ட பிறகுதான் உனக்கு நடத்தி இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா துணை இருக்கும் உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு பல சோதனைகளை தரும். அந்த சோதனையிலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்கவும் செய்வேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் உன்னை தேடி வரும் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. சாய் அப்பா ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்கத் தொடங்கியது அந்த நேரத்தில்தான் இது போன்ற சில பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வர ஆரம்பிக்கின்ற அளவிற்கு உன் வீட்டில் இருக்கும் ஒரு குழந்தையினுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, இவர்கள் அதிகமாக காயப்படுத்த நினைத்து விட்டார்கள். இந்த குழந்தைக்கு மேலும் மேலும் பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் இவர்கள் கொடுக்க நினைத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. உன் அப்பா இந்த சாய் அப்பா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார். உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சாய் அப்பாவுடன் இருந்து உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் அத்தனையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கிறேன் என்பதையெல்லாம் தாண்டி இப்பொழுது உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த சாய் அப்பா உன் முன்னால் வந்து நிற்பதற்கு காரணம் உனக்கு துரோகம் செய்கின்ற யாருக்கும் நீ இதுவரையிலும் மீண்டும் அந்த துரோகத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணியது கிடையாது. ஒருபோதும் அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தது கிடையாது. எந்த இடத்திலும் நீ யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு துன்பத்தையும் அனுபவித்தது கிடையாது. உன் முன்னால் ஒருவருக்கு கஷ்டம் வந்திருந்தால் கூட அந்த நேரத்தில் அவர்களுக்கு நீ உதவியைத்தான் செய்திருக்கிறாயே தவிர நமக்கு அன்று இவர்கள் துரோகம் செய்தார்களே, அன்று இவர்கள் நம் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தார்களே என்று சொல்லி நீ ஒருபொழுதும் இவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உன்னை சுற்றி இருக்கும்பொழுது இதை எல்லாமும் என்னவென்று உணர்ந்து என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இந்த அப்பா முடிவெடுத்து விட்டு உன்னுடைய நல்ல மனதிற்கும் உன்னுடைய நல்ல குணத்திற்கும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாகத்தான் வாழப்போகிறாய். உனக்கு இந்த சாய் அப்பா இதையெல்லாம் அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. இதையெல்லாம் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் காலமும் உனக்கு வந்துவிட்டது. உன்னை மீட்டெடுக்கும் இந்த தெய்வம் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்து விடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல வேதனைகளை உனக்கு தராதபடி நீ மேலும் மேலும் பல மன மகிழ்ச்சியை பெற வேண்டும். நீ வருந்துவது என்பதனாலும் நீ வேதனைப்படுவதனாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விடுகின்றதல்லவா? இனி உனக்காக நான் சொல்லித்தரும் அத்தனையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. யார் என்ன சொல்வார்கள் என்பதையெல்லாம் ஒரு புறம், அப்பா துணை இருக்கும் பொழுது உன் வீட்டில் இருக்கும் ஒருவனுடைய நிலைமை சரியில்லை என்னும் பொழுது அதனை உடனடியாக என் குழந்தை என்னவென்று நீ சரி செய்துவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர வேண்டிய காலம், உனக்கான தேவைகளை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். எத்தனை முறை உனக்கு இந்த வாழ்க்கையை தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நினைத்து உன் மனதிற்குள் வருத்தங்களும் வேதனைகளும்
இருந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே உன்னை நல்வழிப்படுத்த தொடங்கிவிட்டது என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை. உனக்கு கஷ்டங்களை கொடுக்க கொடுக்க அது அவர்களுக்கே திரும்பச் செல்கிறது என்பதையும் அவர்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள். அதனால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையெல்லாம் தாண்டி இந்த சாய் அப்பா துணை இருக்கும் இந்த காலம் நீ எல்லாவற்றையும் சரியாக உணர வேண்டும் என்பதை மறக்காதே. என்ன நடந்தாலும் நான் இருப்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை விஷயங்களை என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்திருந்தாலும் இதை எல்லாமும் நீ நம்பிக்கையோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி தேவையில்லை. நான் உன்னோடு துணை இருக்கும்பொழுது என் குழந்தைக்கு எதை பற்றிய வருத்தங்களும் இனி தேவையில்லை. சாயப்பா துணை இருக்கும் இந்த நேரம் என் குழந்தை நீ எதையுமே ஏற்றுக்கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதை மறந்து விடாதே. காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை. இந்த சாயப்பா சொல்வது போல உன் வீட்டில் இருக்கும் ஒரு குழந்தையினுடைய நிலைமை இந்த எதிரியின் கைகளில் சிக்கி சின்னா பின்னமாக இருக்கிறது என்றால் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்னவெல்லாம் இருக்கிறது தெரியுமா? முதலில் உன் வீட்டில் எந்த குழந்தைகளினுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் தெரிகிறது என்பதை முதலில் நீ கண்டுபிடிக்க வேண்டும். எந்த குழந்தை உன் கை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருப்பவர்களிடம் கூட்டு வைத்து அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் என் குழந்தைக்கு நான் சொல்லி சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்க முடியாது. நான் என்னவென்று ஆரம்பிக்கும் பொழுதே அதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிடும் பொழுதே அதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா சொல்வது போல உன்னுடைய வீட்டில் இருக்கும் இது போன்ற ஒரு மனநிலையில் இருக்கும் குழந்தையை நிச்சயமாக காப்பாற்றிவிட வேண்டிய பொறுப்பு உன்னுடையதல்லவா? அதனை நீ முதலில் தவிர்த்து விடக்கூடாது. யார் எப்படி போனால் நமக்கு என்ன என்று நாம் நினைத்து விடக்கூடாது. நம்மை சுற்றி இருந்து வேண்டுமென்றே நமக்கு காயங்களை கொடுக்கும் இந்த மனிதர்கள் இருக்கும் இந்த இடத்தில் நாம் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நமக்கு சரியாகிவிட வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு துணையிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாவற்றையுமே நீ கவனமாக உன்னிப்பாக கவனித்து விட வேண்டும். பிரச்சனைகள் எதனால் வருகின்றது, யாரால் வருகின்றது, இதனால் நம் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவனுடைய மனநிலையும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறது என்பதை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் தோன்றுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. உனக்கு நடக்கக்கூடாது என்று யாரும் இங்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடவும் முடியாது. உன்னை தொடரும் ஒவ்வொரு தருணங்களையும் நான் உனக்கென மீட்டு கொடுக்க வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா இந்த சாயப்பா துணை இருந்து உனக்கு எதையும் நடத்துகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கான தேவைகளை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு சரியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. உன் அப்பா இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் முழுக்க முழுக்க உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை. எந்த தேவையிலும் என் குழந்தைக்கு நான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி உனக்காகவே இந்த சாயப்பா துணை நிற்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே உனக்கு நடந்தது நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் சந்தோஷங்களை நீ அனுபவிக்க முடியாமல் உதறி தள்ளி கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, முழுக்க முழுக்க நம்மை சுற்றிய தீய விஷயங்களும் தீய எண்ணங்களும் கொண்ட மனிதர்களும் இருக்கும் பொழுது நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட நமக்கு நடக்காமல் போய்விடுகிறது என்பதை நீ மறந்து விடாதே. எந்த தருணத்தையும் நாம் வசமாக்கி கொள்ள வேண்டும். எந்த நேரத்தையும் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் குழந்தை சந்தித்தது எல்லாம் ஒரு புறம் இருக்க, இனி உனக்கு இந்த சாயப்பா தரக்கூடிய நிலைகளிலிருந்து நீ உன்னை நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை நீ என்னவென்று நிறைவாக அனுபவிக்க வேண்டும் என்பதை மறக்காதே என் குழந்தையே. காலமும் நேரமும் நமக்கு ஒவ்வொன்றையும் விரிவாக எடுத்துச் சொல்ல வரும். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருக்கின்ற தீய மனிதர்களை நாம் அவ்வளவு சுலபமாக எடப்போட்டு விடக்கூடாது. அவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று நினைக்கும் அந்த நேரத்தில் உனக்காகவே ஒட்டுமொத்தமாக உன் குடும்பத்தையே இவர்கள் சிதைத்து விடுவார்கள். அமைதியாக இருந்து கொண்ட காரியங்களை நகர்த்தி விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே. என்று இந்த வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாது. நமக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கை இனிமேல் நமக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதையெல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் நீ எதையுமே நினைத்து இனிமேல் வருந்தாதே. அப்பா சொல்வது போல தீமைகள் உன் வீட்டை நெருங்கிக் கொண்டிருப்பதும், தீய மனிதர்கள் உன் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுடைய மனதில் மிகப்பெரிய அளவில் துன்பங்களை கொடுப்பதும் நீ கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று தான் உன் அப்பா நான் உனக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எதையுமே நாம் கவனிக்க வேண்டும், எதையுமே நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நமக்கு என்னவாக மாறும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. ஒருவர் தன்னுடைய குருவிடம் என் வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை என்று வருத்தப்பட்டு கூறினார். அந்த குரு அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. இதில் ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு வா என்று அந்த சிஷியனிடம் குரு சொன்ன பட்டாம்பூச்சிகளை துரத்தி கொண்டு ஓடினான். ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. நாம் இந்த தோட்டத்தின் அளவை ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து வந்து இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை கண்கள் வெளியே கண்டுகளித்து கொண்டிருந்தன. சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்கத் தொடங்கின. மேலும் 2 பட்டாம்பூச்சிகள் அவன் கைகளில் வந்து அமர்ந்தன. குரு சிரித்து கொண்டே என்ன சொன்னார் தெரியுமா? இதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கை அமைதியாக நின்று ரசிக்கும் பொழுது மகிழ்ச்சி தானாகவே நம்மிடம் வந்து சேரும் என்று சொன்னார் குரு. சாயப்பா ஏன் இப்பொழுது இந்த கதையை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். என் குழந்தையே, காரணம் இருக்கின்றது. உன் அப்பா இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நாம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக ஒருபொழுதும் நின்று ரசிக்கவில்லை. எப்பொழுதும் போராட்டம், எதிரிகள், துரோகிகள் என்ற நம் வாழ்க்கை சென்று கொண்டிருக்காமல், எதையோ நினைத்து வருந்தாமல், நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது என்பதைத்தான் உன் அப்பா இப்பொழுது தெளிவாக உனக்கு இந்த கதையின் மூலம் சொல்லிக் கொள்கின்றேன். யாரையும் அவ்வளவு எளிதில் நீ எடை போட்டு விடக்கூடாது. உன்னிடம் நன்றாக பேசுவார்கள், பின்னாடி போய் உன்னை பற்றியே தேவையில்லாமல் மற்றவர்களிடம் சொல்லி உன்னை பற்றி அசிங்கமாக சொல்லி புலம்புவார்கள். இது உனக்கு நல்லதல்ல. ஆகையால் யாரையும் நம்பாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.